சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க என் காசு காலி ஆயிடுன்னு ஃபீல் பண்றீங்க, நான் என் காதல் காலி ஆயிடுமோன்னு ஃபீல் பண்றேன். என்ன நடக்குதோ நடக்கட்டும். உயிரின் உயிரே 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 விழியே விழியே விழியின் விழியே 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 உயிரே விழியே விழியின் உயிரே. இது போதை நேரம், எதுவும் பேசாதே, தடுமாறினாலும் தயக்கம் காட்டாதே. என்னாச்சு ஆனந்தி? இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. பயப்படாதீங்க, ஃப்ரீயா இருங்க. எல்லா விளையாட்டும் நல்லா இருந்ததா? சரி, அடுத்து என்ன ரைடு போலாம்? ஐயோ தம்பி, இதுக்கப்புறம் எங்கேயும் போக வேணாம், எனக்கு தலையே சுத்துது. நம்ம ஹாஸ்டலுக்கே போயிருவோம். பத்தியா பத்தியா, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். இதுல எல்லாம் நீங்க விவரமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்க, உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தது சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். அதை விட்டு ஹாஸ்டல் போறத பத்தியே பேசிட்டு இருந்தா எப்படி? இல்ல தம்பி, நீங்க படத்தை தனியா செலவு பண்றத பாக்குற போது எங்களுக்கு வேதனையா இருக்கு தம்பி. சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் சம்பாதிக்கிறோம். போங்கடா, அடுத்த ரைடு போங்க. வாங்க. அன்பு, சொல்லுங்க. என்னைய மன்னிச்சிருங்க. எதுக்குங்க? அந்த நந்தா விஷயத்துல என்னைய எம்புட்டோ எச்சரிச்சிய, ஆனா நான் தான் உங்க பேச்சு கேட்காம உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்கான பலனையும் அனுபவிச்சிட்டேன். ஏங்க, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல நடந்து முடிஞ்சதை பத்தி ஏங்க பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க ஆனந்தி, அது எல்லாத்தையும் நீங்க மறக்கணும் தான் உங்களுக்கே தெரியாம உங்க அப்பா அம்மாவும் ஊர்ல இருந்து வர வச்சோம். அவங்களோட இந்த முழு நாளையும் உங்களோட சந்தோஷமா அனுபவிக்கணும்னு இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசி எதுக்கு உங்களையும் நீங்க கஷ்டப்படுத்திக்கிறீங்க? இங்க பாருங்க, செய்யாத ஒரு தப்புக்கு நீங்களே உங்களை குற்றவாளி ஆக்காதீங்க. ஃப்ரீயா விடுங்க. ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்தோட இருக்கீங்க. இந்த நிமிஷத்தை நினைச்சு நினைச்சு ஜாலியா சந்தோஷமா அனுபவிங்க. அன்பு, உங்க இடத்துல யார் இருந்திருந்தாலும் என்னைய ஒரு மனுஷியா கூட மதிச்சிருந்திருக்க மாட்டாங்க. இவ எக்கேடோ கெட்டு போகட்டும்னு விட்டுட்டு போயிருப்பாங்க. உங்க இடத்துல நான் இருந்து என் இடத்துல நீங்க இருந்திருந்தா சத்தியமா இம்புட்டு தூரம் நான் உங்ககிட்ட பேசியிருக்க கூட மாட்டேன். ஆனா நீங்க மட்டும் ஏன் என்னை விட்டு கொடுக்காம எப்பவும் என் கூடவே இருக்கீங்க? அது ஏன்னா நீங்க எனக்காக வந்தவங்க. உங்களை எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும்?